வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பள்ளி மாணவிகள் திடீர்னு தொப்புன்னு கீழே விழுறான்னு வச்சுங்க. அதுக்கு தடுக்கி விழுந்தது காரணமாக இருக்குன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அடுத்த விஷயத்தில் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் காரணமே தெரியாமல் மாணவிகள் தலையில் அடிச்சுட்டு அடறதும், கீழே திடீர்னு விழுறதும், உருண்டு பிறல்றதும், ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணுறதும், கல்வி அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவங்களே பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறதும், பள்ளி ஆசிரியர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமல் இருக்கிறதும், அவங்க ஒரு பூசாரி வந்து மந்திரிச்சாலும் அவங்களை கண்டுக்காமல் இருக்கிறதும், இப்படி பல விஷயங்கள் பள்ளி சார்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ரொம்ப வினோதமான இந்த ஒரு விவகாரத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி பேசிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை பற்றி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும். பள்ளி மாணவிகள் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் அண்மை காலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற புரிதல். ஓகே, நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நாட்களில் மட்டுமே 6 ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை அப்படின்ற செய்தியை நம்ம கேட்டிருக்கோம். தற்கொலை முயற்சின்ற ஒன்று, இன்னொரு பக்கம் தற்கொலை முயற்சி பண்ணி உயிரிழந்தது ஒன்று. ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தா இத்தனை நம்பர்ஸ் வந்து நிற்குது. திருவள்ளூர், கடலூர், சிவகாசி, விழுப்புரம், சிவகங்கை, நெல்லூர், இப்படி தமிழகத்தில் பல மாவட்டங்கள்லையும் இந்த தற்கொலை நிகழ்வு அப்படின்றது அரங்கேறிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்க ஒரே ஒரு மையப்புள்ளி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் மட்டும்தான். +2 படிக்கிற மாணவிகள், +1 படிக்கிற மாணவிகள், அவ்வளோயே 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவின் முதற்கொண்டு தற்கொலை முயற்சின்னு அசால்ட்டாக எடுத்துடுறாங்க. இதெல்லாம் என்னென்னு புரிஞ்சிக்க முடியல. இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ இந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு கவலையை கொடுக்குது. பல வழக்குகளில் பார்த்தீங்கன்னா காரணமே தெரியல. ஏன்னா தற்கொலைன்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கான காரணம் ஒன்று இருக்கும். இந்த டீச்சர்ஸ் திட்டுறாங்க அப்படின்ற விஷயமோ, இல்லைனா ஏதாவது பர்சனல் இஷ்யூஸோ ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இதில் பெரும்பாலான வழக்குகளை இப்போ வரைக்கும் காரணமே தெரியலன்றதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துக்கிட்டு இருக்கு. சந்தேக மரணம் அப்படின்னு தான் பல தற்கொலை வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டு இருக்கு. எதுக்கு செத்தாங்கன்னே தெரியல அப்படின்னு பேரண்ட்ஸ் சந்தேகத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த வழக்குகளை இந்த பிரிவின் கீழே போலீஸார் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அண்மை காலமாக இந்த பிரிவின் கீழே தான் வழக்குகள் அதிகமாக பண்ணப்பட்டு இருக்கு. ஓகே, தமிழகத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அப்படியே உத்தரகாண்ட் ட்ராவல் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக எல்லாருமே மைனர் அப்படின்றதுனால அவங்களோட முகத்தை பிளர் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃபோட்டோன்றது ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணது கிடையாதுங்க. ஒரிஜினலாக இப்போ நடந்திருக்க ஒரு விஷயம். வீடியோவாக வெளியாகியிருக்கு. இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நேஷ்னல் மீடியாஸ்லாம் இப்போ இதை வச்சு தான் பயங்கரமாக டிபேட் பண்ணுற அளவுக்கு விஷயம் பெருசாக மாறிட்டு இருக்கு. நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத விஷயமா கண்டிப்பாக அது இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு நம்மளை சுற்றி நம்ம நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உத்தரகாண்டில் இருக்க பாகேஷ்வர் அப்படின்ற ஒரு பகுதியில் அரசு பள்ளி ஒன்று இயங்கிட்டு இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா படிக்கிற மாணவின்னு சொல்கிறேன், ஆனால் கிளாஸ் ரூம்குள்ளே காட்டாமல் ஏதோ வெளியில் காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் விஷயமே. இந்த மாணவிகளுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு சத்தம் எழுப்புறாங்க, திடீர்னு தரையில் விழுந்து பிறல்றாங்க, உருள்றாங்க, இந்த தலையை புல் தரையில் போட்டு அப்படியே அடித்து ஏதோ கத்துறாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணுறாங்க. இது எல்லாம் அங்கேருந்து பார்க்குற டீச்சர்ஸ்க்கு ஒன்றுமே பிடிபடலை. ஏன்னா ஒரு மாணவி இது போல் பண்ணாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு மட்டும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிடலாம், அவங்கள மட்டும் ட்ரீட்மெண்ட் உட்படுத்தி ஏதோ பண்ணலாம். ஆனால் ஒரு மாணவி இது போல் பண்ணுறாங்கன்னா இதை சுற்றி நின்று பார்க்குற மாணவிகளில் பல பேரும் இதையே திரும்ப பண்ணுறாங்க. என்னடா இது புதுசாக இருக்குன்னு எல்லாருமே அங்கே மிரண்டு போயிருக்காங்க. அதுவும் பல மாணவிகள்லாம் தலையில் போட்டு கையால் அடிச்சுக்கிட்டு கதறி அழுது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் இது போல் நடந்திருக்குல்ல, இதை சார்ந்து அந்த ஆசிரியர்கள் கிட்ட கேட்டால் அவங்க ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க ஊடகங்களுக்கு. அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் வகுப்பறைக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மாணவிகளை அடைக்கிறோம், ஆனால் அவங்க வரமாட்டுறாங்க, வெளியே உட்காந்துக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குதான்னு கூட தெரியல, நாங்கள் கத்தியும் சொல்கிறோம், அப்பயும் அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் வேறு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு கதறாங்க, எதுக்கு கதறாங்கன்னு எங்களுக்கே தெரியல, நாங்கள் திட்டினாலோ அடித்தாலும் கதறதிலும் நியாயம் இருக்குது, நாங்கள் எதுவுமே பண்ணலை, ரொம்ப தூரம் தள்ளி தான் நின்று கூப்பிட்றோம், ஆனால் வரமாட்டுறாங்க, எல்லாம் உட்காந்து இது போல் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. திடீர்னு ஏன் இப்படி மாறுறாங்கன்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் சத்தியமாக தெரியவே இல்லைங்கன்னு அவங்களே குழம்பி போயிருக்காங்க. எங்களோட அனுபவத்தில் இது ரொம்ப புதுசாக இருக்குன்னு அந்த பள்ளி ஆசிரியர்களே சொல்கிறாங்க. ஓகே, அந்த பள்ளி ஆசிரியர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்தபடியாக அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியை விமலா தேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்டயும் மீடியா பர்சன்ஸ் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, திடீர்னு அந்த பசங்களுக்குலாம் வியர்த்து போகுதுங்க, வியர்த்ததுமே அவங்களோட பிஹேவியர் அப்பட்டமாக மாறிடுது, தலையை அவங்க குனிஞ்சிக்கிறாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் என்ன கூப்பிட்டாலும் ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க, திடீர்னு எழுந்துக்கிறாங்க, திடீர்னு தலையை குனிஞ்சிக்கிறாங்க, அதுக்கப்புறம் புல் தரையில் போட்டு தலையை அடிச்சுக்கிறாங்க, இது போலாம் பண்ணுறாங்க. இதை பார்க்குறப்ப ஒரு தலைமை ஆசிரியையாக எனக்கே உச்சக்கட்ட அளவுக்கு பயம் வருதுங்க அப்படின்றாங்க. அந்த தலைமை ஆசிரியை எவ்வளோ பயத்தில் இருந்தாங்கன்னா இதை சொல்லியிருப்பாங்க பாருங்க.
எந்த கேள்வி கேட்டாலும் அந்த மாணவிகள்லாம் பதில் சொல்கிறதே கிடையாதான். இந்த விஷயத்தை நாங்கள் அந்த மாணவிகளோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல் இது எதனா தீய சக்தி வேலையாக இருக்கும், நாங்கள் பூசாரி அழைச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு கையோடு பூசாரியை அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே அழைச்சிட்டு வந்திருக்காங்களாம். நடக்காத விஷயம் இல்லைங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் நம்ம உத்தரகாண்டில். உள்ளே வர பூசாரியில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாணவிகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க மேலே விபூதியை தூவுறதும், அங்கே போயிட்டு ஏதோ கையை கொஞ்சம் வளைச்சி காண்பிச்சு ஏதோ மந்திரங்களை உச்சரிக்கிறதும் இது போலாம் பண்ணுறாங்க. இது மாதிரி பண்ணுறதுனால மாணவிகளோட இந்த வயலண்ட் பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதுன்னு அவங்க நம்புறாங்களாம். இந்த விஷயத்த சொல்கிறது யார்? ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். மந்திரத்தை சொன்னாதான் இவங்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பேரண்ட்ஸே நம்புகிறாங்க. நாங்கள் இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு விமலா தேவி அவர்கள் சொல்கிறாங்க. ஓகே, இந்த விஷயம் உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட கல்வித்துறை அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்களோட காதுகளுக்கு போகுது. அவங்க இந்த விஷயத்தை கேட்டதும் கொஞ்சம் மிரட்சி அடைஞ்சிருக்காங்க. என்னது புதுசாக இருக்குது, இது போலாம் பிஹேவ் பண்ணுறாங்க மாணவிகள் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இமிடியேட்டாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. பள்ளி வளாகத்துக்கு உள்ளே வந்த அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க, மாணவிகள் கிட்டேயே ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க. அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பின பிற்பாடு இந்த கேள்விகளை அவங்க கேட்டிருக்காங்களாம். இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சார் இதெல்லாம் ஏதோ வேறு மாதிரி வேலைகளாக இருக்குது, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக தெரியுது, நாம் இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே பூஜை பண்ணலாம். எப்படி பள்ளி வளாகத்துக்குள்ளே பூஜை, இது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஹோமம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பேரண்ட்ஸ் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இது மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் கல்வித்துறை அதிகாரிகள் அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு பண்ணாங்கன்னா அவங்க வேலை தான் பறிபோகும். என்ன சொல்கிற உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அவங்க உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் நான்சென்ஸ் மாதிரி இருக்குது, இந்த பூசாரியை கொண்டு வந்து இது போல் விஷயம்லாம் பண்ண வேணாம், நாங்கள் வேணால் டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம், அவங்கள அழைச்சிட்டு வரோம் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே, அவங்க ஸ்டூடெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லட்டோன்னு இந்த கல்வி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே டாக்டர்ஸ் அவங்க கேம்பஸ்குள்ளே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சரி, இந்த ஒரு ஸ்கூலில் மட்டும் தான் இது மாதிரி நடக்குதுன்னு பார்த்தா உத்தரகாண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இதே நிலைமை தான். இதில் பெரும்பாலும் அரசு பள்ளிகள் தான். இந்த டாட்டை எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. டிரான்ஸ் பாதித்த 2 மாணவிகள் இதுக்கு முன்னாடி இது போல் பிஹேவ் பண்ணியிருக்காங்க, அது உண்மைதான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் கிடையாது, அது 20 பேர் வரைக்கும் மேலே போகிற மாதிரி இருக்குது. அத்தனை பேர் இத்தனை பள்ளிகளில் இது போல் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாணவிகளோட இந்த வித்தியாசமான நடத்தை இருக்குல்லங்க, இதை ஒவ்வொரு பள்ளியிலையும் பதிவு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த மாணவிகள்லாம் இது போல் நடந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களோட உளவியல் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா, அதுன்னு எல்லா தகவல்களையும் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இங்கே ஒருத்தவங்க சிட்டிங் பொசிஷனில் இருக்காங்க, அங்கே ஒருத்தவங்க படுத்துட்டாங்க, 2 மாணவிகள் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை என்னன்னா இவங்க கூட சகஜ நிலையில் இருந்தவங்க தான், இவங்களோட பிஹேவியரை பார்த்து தான் அவங்களுக்கு ஏதோ மாற்றம் ஏற்பட்டு அவங்க இவங்கள மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 மாணவிகள் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவங்களும் சேம் இவங்கள மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. இப்பேற்பட்ட நிலைமை தான் இப்போ இந்த ஸ்கூல் கேம்பஸ் முழுக்கவே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஒரு பள்ளினா பரவாயில்லைங்க, எத்தனை பள்ளிகள் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஹிஸ்டீரியா அப்படின்ற விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக இதனால தான் மாணவிகள் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லப்படலை. ஓகேவா, இது மேலே சந்தேகம் மட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பாதிப்பு காரணமாக மேபி மாணவிகள் இப்படி செயல்படலான்னு சொல்லிட்டு. இந்த ஹிஸ்டீரியா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். அதாவது இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு அசாதாரண நடவடிக்கை தொற்றிக்குமா, அப்படிங்க தான் எங்கே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உலகத்தை மறந்துட்டு எல்யூஷன் வேர்ல்டில் இவங்க மனசில் என்னென்னலாம் பண்ண நினைக்கிறாங்களோ அதை அப்படியே இந்த நிஜ உலகத்தில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். வினோத எண்ணங்களோட ஒட்டுமொத்த சங்கமமாக தான் இந்த ஹிஸ்டீரியா அப்படின்ற பாதிப்பு இருக்குமா. மனநலம் சரியில்லாமல் போகிற விளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதோட அல்டிமேட் ஸ்டேஜாக கூட இந்த ஹிஸ்டீரியாவை சொல்கிறாங்க. பெண்களோட கருப்பை இடமாற்றம் இருக்குல்லங்க, இதை சார்ந்து கூட இதோட அறிகுறிகள் வீரியம் அடையணும் ஒரு தியரி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பெண்களே அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறாங்கன்னு இந்த ஒரு கேஸில் சொல்லப்படுதுங்க. அதுலேயும் சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்க யாருமே இதுக்குள்ளே வந்த மாதிரி தெரில. இந்த பாதிப்பு பட்டியலில் முழுக்க முழுக்க சிறுமிகள் மட்டும்தான் இருக்காங்க, பள்ளி மாணவிகள். இந்த கூட பழகுறாங்க பார்த்தீங்களா, அவங்களையே சேர்த்து பாதிக்கிற ஒரு தன்மை இந்த ஹிஸ்டீரியாவுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம படம் பார்க்குறோம் இல்லைங்க, அதில் எதனா ரொம்ப உருக்கமான காட்சி ஒன்று வந்துச்சுன்னா நாம் அழுவோம். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கேரக்டர் ஆடும்போதே நாமளும் கூட சேர்ந்து ஆடுவோம். அவங்க சிரிக்கிறப்ப நாமளும் சிரிப்போம். இது மாதிரி அவங்களோட பிஹேவியரை நாம் அப்சர்வ் பண்ணி நாமளும் அப்படியே ரியாக்ட் பண்ணுறோம்ல, லிட்டரலாக இதே மாதிரி தான் இந்த ஒரு ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2ஆம் கட்டமாக ஒன்று வகைப்படுத்துகிறாங்க, அது பேர் மாஸ் ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிஸ்டீரியா அப்படின்னா ஒருத்தரை பாதித்து அவங்க மட்டுமே இந்த விளைவுகளை வெளிப்படுத்துறது. மாஸ் ஹிஸ்டீரியானா இந்த உத்தரகாண்டில் நடந்துட்டு இருக்கு பாருங்க, அதுதான். ஒரு மாணவி கிட்ட இருந்து இன்னொரு மாணவிக்கு, அந்த 2 மாணவிகளை பார்த்து இன்னும் 4 மாணவி, இது மாதிரி
அதிகப்படியான அளவில் பல பேர் ஒரே நேரத்தில் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களே அந்த அப்நார்மல் பிஹேவியர், இது எல்லாம் நடக்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டை தான் மாஸ் ஹிஸ்டீரியா அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பெருசாக தனியாக ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். இந்த உளவியல் நிபுணர்கள் என்னென்னலாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பிரச்சனை இதில் இருக்குது. ஸோ இந்த ஹிஸ்டீரியாவுக்கும் தனிப்பட்ட சிகிச்சை அப்படின்றது டெடிகேட்டாக கிடையவே கிடையாது. இந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சில உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு சில சிகிச்சை முறைகள், அதை தான் இதுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஓகே, மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா மருத்துவர்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ அந்த இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி இது ஒரு உளவியல் ரீதியான பாதிப்பாக மாணவிகளுக்கு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. மேபி மருத்துவர்கள் சொல்கிறதே இதுதான். ஏன்னா திடீர்னு இது மாதிரி நடந்துச்சுன்னா யார் தாங்க இது உடனே டயக்னோஸ் பண்ண முடியும்? கஷ்டம் தான். இந்த ஹிஸ்டீரியா அப்படின்றது உச்சகட்ட அளவில் போகிறப்ப அந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி கிட்ட இருந்து வினோதமான பிஹேவியர்ஸ் வெளிப்படும். அதை தான் அந்த மாணவிகள் கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் போது என்ன செய்யணும் அப்படின்றது அந்த மாணவிகளுக்கு தெரியாமல் போயிடுமா. அவங்களோட மூளை அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கவே இருக்காதான். உடல் ரீதியான பாதிப்புக்கும் இதில் சாத்தியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணி கீழே மேலே விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வினோதமான நிகழ்வை பற்றி நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என் மனசில் தோணுனது, உங்களுக்கு இந்த ஒரு புக் சம்மரியை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணி ஆகணும்ட்டு. த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற இந்த புக் சம்மரியை முழுமையாக நீங்கள் கேட்டு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கே தெரியும், ஓ சப்கான்ஷியஸ் மைண்ட் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா தெரிஞ்சுக்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா உலகமே நம்ம வசமாயிடும் போல இருக்கு. அது இதுன்னு பல்வேறு நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனசில் கண்டிப்பாக தோணும். அப்பேற்பட்ட இந்த புக் சம்மரியை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் பல கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரியை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5ங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கூடவே மாயம் 50 அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் கேரண்டியாக கிடைக்கும். அதாவது நீங்கள் வருஷத்துக்கு 399 ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறதுக்கு பதிலாக வெறும் 199 ரூபாய் செலுத்தினா போதும், நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறிடலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, முதல்ல வர்ற 1000 பேருக்கு மட்டும்தான் அந்த 50% அப்படின்ற ஆஃபர் பொருந்தும். அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் முந்துங்க. இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன பற்றி இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். இதில் முதல் விஷயம், அரசுகளோட கவனம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த விஷயத்தை தேவை. எதுவுமே நம்ம ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிட்டா பிரச்சனை பெருசாக மாறாது. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதோ ஜஸ்ட் வினோதமாக இருக்குது, கடந்து போயிடலாம் அப்படின்னு தோணலாம். ஆனால் இன்கேஸ் இது பெரிய ப்ராப்ளமாக மாறி பல பள்ளிகளில் பல மாணவிகள் இது போல் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெற்றோர்கள் மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க எவ்வளோ கலக்கம் அடைவாங்கன்னு சொல்லிட்டு. உச்சகட்ட உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை இது பார்க்கப்பட்டதுனால தான் இப்போவே அரசுகளோட கவனம் தேவைன்னு சொல்கிறேன். அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, வருமுன்னு காக்கிறது நல்லதுங்க, முடிச்சுக்கிட்டா நல்லது. அதுதான் சொல்ல வர திரும்ப வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் போட்டு காமிக்கிற, எதுக்கு வீடியோ ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. அந்தளவு டிஸ்டர்பிங்கான வீடியோன்றனால தான் உங்களுக்கு நான் அதை காட்டில் மன்னிச்சிருங்க. அந்த வீடியோலாம் பார்க்க கூட முடியலங்க. ஒரு 1.5 நிமிஷம் ஓடுற வீடியோனா கூட அதில் வர்ற ஒவ்வொரு ஃப்ரேமை பார்க்குறப்ப அவ்வளோ பயம் ஏற்படுது நம்மளுக்கு. அப்படி ஆடுறாங்க மாணவிகள்லாம், கீழே விழுந்து பிறண்டுக்கிட்டு இருக்காங்க, கதறி ஆடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க சமாதானப்படுத்தினாலும் கேட்கவே மாட்டுறாங்க. இல்லை என்னன்னு புரிஞ்சிக்க முடியல. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாணவிகள் தற்கொலை, அதுவும் பள்ளி மாணவிகள் தற்கொலை அப்படின்றது அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஹிஸ்டீரியாவாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த இந்தியாவோட மற்ற பகுதியில் இருக்க மாநிலங்கள் சேர்த்து நடந்துகிட்டு இருந்த கொடுமை அதை பார்க்குறப்ப எதுக்காக இவ்வளோ பெரிய மாற்றம் திடீர்னு, அதை தான் புரிஞ்சிக்க முடியல. பள்ளி மாணவிகள் சார்ந்து உளவியல் அப்படின்ற விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கா என்ன? ஏன்னா கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இப்போ ஸ்மூத்தாக இயங்கிட்டு இருக்குன்னு தான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த போஸ்ட் கொரோனா கான்ஃப்ளிக்ட் மாதிரி இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? இவ்வளோ நாட்களாக வீட்டில் இருந்த மாணவிகள் திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு போனதுனால உளவியல் மாற்றம் அப்படின்றது சரியாக அந்த இடத்துல பதப்படுத்தப்படலையா? பல கேள்விகள் எழுது. இதை சார்ந்த ஒரு தீர்வும் இப்போ அத்தியாவசியமானதாக கருதப்பட்டு இருக்கு. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஹிஸ்டீரியா பற்றி இப்போ தான் நம்மளாம் கேள்விப்படுறோம். உண்மையை சொல்லணும், இப்போ தான் கேள்விப்படுறோம். ஆனால் இதை பற்றி நிறைய பேர் ரீசர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சங்கமிச்சு இதோட உச்சகட்ட விளைவு என்ன, மாணவிகள் இது போல் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு வேளை காரணமாக இருக்கலாமா, இது மாதிரி எல்லாம் கட்ட ஆய்வுகளையும் மேற்கொள்ளணும். இப்போ நடந்துகிட்டு இருக்க சினாரியோஸுக்கும் அடுத்தபடியாக ஃப்யூச்சரில் இந்த ஹிஸ்டீரியா உச்சம் தொட்டுச்சுன்னா இதுவும் நடக்கலாம்னு ஒரு சில காரணிகள் இருக்கும்ல, அது என்னென்ன காரணிகள்னு அதை பற்றியும் ஆய்வு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆய்வு பண்ண பேப்பர்ஸை ஏதோ ஒரு வெப்சைட்டில் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு விட்டுறாமல் இதை பொது வழிக்கு அரசு மூலமாக கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மருத்துவத்தை பற்றி மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்.
அது உடல் சார்ந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, உளவியல் சார்ந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, நாம் நம்ம உடம்பையும் உளத்தையும் சரியாக பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான வழிகாட்டல்களை மருத்துவம் சொல்லி கொடுக்கலனா அப்புறம் அது என்ன மருத்துவம்? அப்படி சொல்லி கொடுக்குற மருத்துவத்தோட அடிப்படைகளை நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு அலட்சியம் காட்டுறோன்னா நாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இதை மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஹாஷாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஹிஸ்டீரியா அப்படின்ற ப்ராப்ளம் இப்போ தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பல நூற்றாண்டு காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பல நூற்றாண்டுகள் இந்த சென்ஸ் நாம் இப்போ வரைக்கும் உலகளாவிய அறிஞர்கள் அவங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம், சிலைகளை இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அவங்க எல்லாருமே இந்த ஹிஸ்டீரியா பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுறதே கிடையாதுங்க. இதை தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சாமி ஆடுறது, பேய் பிடிச்சிக்கலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு உச்சநிலை ஏற்படுறதுக்கும் இந்த ஹிஸ்டீரியா காரணமாக இருக்கிறதா ஒரு விளக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது புதுசு கிடையாது, ரொம்ப ரொம்ப பழசு தான். ஆனால் இதுக்குன்னு பிரத்யேக சிகிச்சை முறை இல்லாமல் இருக்கிறது தான் வேதனை அளிக்கிறதா இருக்குது. ஆய்வுன்றது எல்லாத்துக்கும் அத்தியாவசியம். ஸோ அல்டிமேட்டாக சொல்கிறதும் அதுதான். அந்த ஆய்வை முழுமையாக மேற்கொண்டு தீர்வு கண்டுபிடிச்சா ஃப்யூச்சரில் எது எப்படி ஆனாலும் நம்ம சமாளிக்க தயாராக இருப்போம். இந்த ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.